அனூர் அரசிற்கு எதிராக வடக்கு கிழக்கில் தொடர் போராட்டங்களை நடத்த தமிழ் கட்சிகள் தீர்மானம். சுரேஷ் பிரேமச்சந்திரன் அறிவிப்பு. வடக்கு கிழக்கு காணிகளை விரைவில் மக்களுக்கு விடுவிப்பது குறித்து விசேட கலந்துரையாடல். நாமல் ராஜபக்ச FCIDயில் முன்னிலை. தேசிய கொடியினை அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறு அறிவுறுத்தல். 22க்கு எதிரான மேலும் 3 மனுக்களின் பிரதிகள் சபாநாயகருக்கு. நெடுந்தீவுக்கு புதிய குளிரூட்டப்பட்ட படகு. சிகிச்சைக்கு பின்னர் சிறுவன் உயிரிழந்த சம்பவம் நாடாளுமன்றத்தில் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி. இந்திய உயர்ஸ்தானிகர் ஸ்ரீதரன் MP சந்திப்பு. கல்முனை ஆதார வைத்தியசாலை விவகாரம் சுகாதார அமைச்சருடன் தமிழ் MPக்கள் அவசர சந்திப்பு. ரணில் விக்ரம்சிங்க நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை அளித்த ஒரு தலைவர் ஜன பலைய குற்றச்சாட்டு. ஞானசார தேரரின் விகாரை பாதிப்பில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் துப்பாக்கியால் சுட்டு உயிர் மாய்ப்பு. பிரதம நீதியரசரை அவமதிக்கும் வகையில் ரோஹிணி கவிரத்ன கருத்து. இதில் சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிலைப்பாடு என்ன? மஹிந்த ஜெயசிங்க கேள்வி. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இன்று காலை நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். குறித்த விசாரணை பிரிவினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமையவே நாமல் ராஜபக்ச அங்கு முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மூத்த இசை கலைஞர் நந்தா மாலினின் மறைவை அடுத்து பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள 3 நாள் தேசிய துக்க காலத்தில் அனைத்து அரச நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. இதற்கமைவாக இன்று நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய தினங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவுறுத்தலானது 4 கீழ் 2026 இலக்கு உள்நாட்டு அலுவல்கள் சுற்றறிக்கையின் ஊடாக அமைச்சுகளின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அரசாங்க அதிபர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் கூட்டு தாபனங்கள், நியதிய சட்ட சபைகளின் தலைவர்கள் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 2026 ஆகஸ்ட் 31 வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கையில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் S. அலோக பண்டார கையொப்பமிட்டுள்ளார். மூத்த இசைக்கலைஞர் நந்தா மாலினியின் மறைவை அடுத்து ஆகஸ்ட் 21, 22 மற்றும் 23 ஆகிய தினங்களையே தேசிய துக்க தினங்களாக அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ளது. இலங்கையின் புகழ்பெற்ற பாடகி நந்தா மாலினி தனது 82வது வயதில் நாவலையில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று காலமானார். சமூக சக்தி தேசிய வறுமை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ள பன்முக வறுமை ஒழிப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளர் MALS NK சம்பத் மந்திரி நாயக் ஆகியோர் நிகழ்நிலை ஊடாக கலந்து கொண்டனர். கலந்துரையாடலில் கடற்தொழில் அமைச்சர் தெரிவிக்கையில் நெடுந்தீவு மக்களின் நீண்டகால கடற்போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய படகொன்றை கொள்வனவு செய்வதற்காக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் 235 மில்லியன் சிறப்பு நிதி ஒதுக்கீடு கிடைத்துள்ளது. குறித்த திட்டத்தை விரைவாக ஆரம்பித்து நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அனுமதிகள், தொழில்நுட்ப நடவடிக்கைகள் மற்றும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான கால அவகாசம் தொடர்பில் ஆராய்வதற்காகவே இந்த கலந்துரையாடல் நெடுந்தீவிற்கான புதிய படகு கொள்வனவு செய்யப்பட்டு சேவையில் ஈடுபடுத்துவதன் மூலம் அப்பகுதி மக்களின் பயணிகள் கடற்போக்குவரத்து மேலும் இலகுபடுத்தப்படும். அத்துடன் நெடுந்தீவு மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் தொடர்ந்தும் கூடிய கவனம் செலுத்தி தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்தார். 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்ட மூலத்திற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேலும் 2 மனுக்களின் பிரதிகள் சபாநாயகருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. கடந்த 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் கிடைக்கப்பெற்ற 7 பிரதிகளுக்கு மேலதிகமாக இந்த 2 மனுக்களின் பிரதிகளும் தமக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். கடந்த 19ஆம் தேதி இந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்ட மூலத்திற்கு எதிராக சபாநாயகருக்கு 3 மனுக்களின் பிரதிகள் கிடைத்திருந்தன. நேற்றைய தினம் மேலும் 4 மனுக்களின் பிரதிகள் அவருக்கு கிடைத்திருந்தன. இதற்கமைவாக 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக சபாநாயகருக்கு இதுவரை 9 மனுக்களின் பிரதிநிதிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த யுத்த காலத்தின் போது பாதுகாப்பு பிரிவினரால் கையகப்படுத்தப்பட்ட தற்போது விடுவிக்கப்படக்கூடியவை என அடையாளம் காணப்பட்டுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண காணிகளை உடனடியாக விடுவித்து சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கையளிக்குமாறு பாதுகாப்பு பிரிவினருக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அறிவுறுத்தல் வழங்கினார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் யுத்த காலத்தில் ராணுவ முகாம்களை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகள் மற்றும் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட அரச காணிகள் ஆகியவற்றை மீண்டும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு விடுவிப்பதை துரிதப்படுத்துவது தொடர்பாக நேற்று பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். தேசிய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்பதுடன் தேசிய பாதுகாப்பிற்காக ராணுவ முகாம்கள் எங்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது முப்படையினர் மற்றும் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்புடன் தொடர்புடையவர்களின் பொறுப்பாகும் எனவும் இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதன் அடிப்படையில் எவ்வாறான காணிகளை விடுவிக்கலாம், எவ்வாறான காணிகளை விடுவிக்க முடியாது என்பது தொடர்பான இறுதி தீர்மானத்திற்கு வருமாறும் அறிவுறுத்தினார். அவசியமான காணி அளவை தீர்மானத்தின் போது இயன்றவரை மக்களின் தரப்பிலிருந்து சிந்தித்து விடுவிக்கக்கூடிய அதிகபட்ச காணிகளை விடுவிக்குமாறு மேலும் அறிவுறுத்திய ஜனாதிபதி அவ்வாறு வழங்கப்படும் காணிகளுக்கு மேலதிகமாக அந்த மக்களின் வாழ்வாதார வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் விளக்கினார். அதற்காக உயர் உற்பத்தி திறனை பெற்றுக் கொள்ளக்கூடிய நவீன விவசாய தொழில்நுட்பத்துடன் கூடிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளருக்கு இதன்போது பணிப்புரை விடுத்தார். கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலை, புதிய மெகசின் சிறைச்சாலை மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலை ஆகியவற்றின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார நேற்று பிற்பகல் களவிஜயம் மேற்கொண்டார். வெலிக்கடை சிறைச்சாலைக்கு விஜயம் செய்த அமைச்சர் மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடினார். அத்துடன் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் கண்காணிப்பு விஜயத்தின் போது விளக்கமறியல் கைதிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. மேலும் பெண் கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் இதன்போது அவர்களுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த கண்காணிப்பு விஜயத்தின் போது பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமந்தகுமார் உள்ளிட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர்கள் மற்றும் சிறைச்சாலை திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். 2023 ஆண்டு ஜூலை 27 கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 3 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு ஸ்டென் மாற்றப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட சிக்கல் காரணமாக ஸ்டென்கள் அகற்றப்பட்ட பின்னர் சிறுவன் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிகிச்சையுடன் தொடர்புடைய மருத்துவர்கள், அவர்களுக்கு உதவியவர்கள் மற்றும் ஆய்வக பணியாளர்கள் உள்ளிட்ட சிலர் சம்பவத்துக்கு பின்னர் நாட்டை விட்டு வெளியேறி தற்போது வெளிநாடுகளில் வசித்து வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவனின் மரணம் தொடர்பில் சுகாதார அமைச்சினால் விசாரணை நடத்தப்பட்ட போதிலும் அதன் அறிக்கை இதுவரை பெற்றோரிடம் வழங்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விசாரணை அறிக்கை மருத்துவர் ரத்னபத்துவிடம் இருப்பதாக கூறப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் இடம்பெற்று சுமார் 3 ஆண்டுகள் கடந்தும் அந்த அறிக்கை பெற்றோருக்கு வழங்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இதுவரை 3 முறை கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக காவல்துறை மற்றும் சுகாதார அமைச்சுடன் தொடர்புடைய தரப்பினரிடம் இதுகுறித்து வினவப்பட்ட போதிலும் விசாரணையின் முடிவுகள் அல்லது உரிய பதில்கள் முறையாக வெளிப்படுத்தப்படவில்லை எனவும் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சிறுவனின் மரணம் தொடர்பான விசாரணையின் தற்போதைய நிலை, அறிக்கை பெற்றோரிடம் வழங்கப்படாததற்கான காரணம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து உரிய விளக்கமும் நடவடிக்கையும் தேவை என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அனூர் அரசிற்கு எதிராக வடக்கு கிழக்கில் தொடர் போராட்டங்களை நடத்த தமிழ் கட்சிகள் தீர்மானித்துள்ளன. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நிறைவேற்று குழு உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளரும் கலந்து கொண்ட கூட்டம் நேற்றைய தினம் 19ஆம் தேதி நடைபெற்றது. அதில் முக்கியமாக கடந்த 3ஆம் தேதி 6 கட்சிகள் ஜனாதிபதியை சந்தித்ததற்கு பிற்பாடு இன்றிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தொடர்பாகவும், அரசியல் சூழ்நிலைகள் தொடர்பாகவும், எதிர்காலத்தில் நாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், செயற்பாடுகள் தொடர்பாகவும் விரிவாக ஆராயப்பட்டது. அதில் முக்கியமாக இப்பொழுது இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்பாக
அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பல்வேறுபட்ட உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டன. பிரத்யேகமாக தமிழ் மக்களுக்கு பல உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டன. காணிகள் முழுமையாக முப்படைகளும் கையகப்படுத்தியிருக்கக்கூடிய காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படும் என்று கூறப்பட்டது. மாகாண சபை தேர்தல்கள் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து ஒரு வருடத்துக்குள் நடக்கும் என்று கூறப்பட்டது. இப்பொழுது 2 வருடங்கள் முடிந்தும் அது நடைபெறுவதாக இல்லை. காணிகள் விடுவிப்பும் கூட 2 வருடமாகியும் கூட காணிகள் விடுவிப்பு என்பது ஒரு கேள்வி அடையாளமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று கூறினார்கள். அது உடனடியாகவே நீக்கப்படும் என்று கூறினார்கள். இப்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலீடாக 2 வருஷத்துக்கு பிற்பாடு பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் ஒன்று, ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்திருப்பதாக இப்பொழுது சொல்கிறார்கள். அரசியல் கைதிகளினுடைய விடுவிப்பு தொடர்பாகவும் இப்பொழுது அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்ற ஒரு புதிய கருத்தையும் கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்த காலகட்டத்திலும் பிற்பாடு எதிர்த்தரப்பில் இருந்த பொழுது அவர்கள் அரசியல் கைதிகள் விடுவிப்பு சம்பந்தமாக அவர்களும் குரல் கொடுத்தும் இருந்தார்கள். இதே போன்றுதான் இப்பொழுது பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. தையிட்டி, மயிலிட்டி, வசாவுலான், முல்லைத்தீவில், கேப்பாப்பிளவு போன்ற இடங்களில் காணி விடுவிப்பு தொடர்பாக தொடர் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இதே போல கன்னியா வெந்நீர் விட்டு அதில் மீண்டும் ஒரு பௌத்த சமயத்தை அல்லது புத்த கோயில் கட்டுவதற்கான ஆரம்ப ஏற்பாடுகள் அங்கு செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதைவிட மட்டக்களப்பில் மேய்ச்சல் தரை விவகாரம் என்பது பல நாட்களாக 1000 நாட்களை கடந்தும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தாங்கள் வந்தால் அந்த இடங்கள் அந்த மேய்ச்சல் தரைகள் மீள கொடுக்கப்படும் என்று கூறினார்கள். ஆனால் அதுவும் இன்னும் முடிவராத ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே மொத்தத்தில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இவர்கள் கொடுத்த உறுதிமொழிகள் தங்களுக்கு வாக்களிக்கும்படியும் தாம் பதவிக்கு வந்தால் செய்யக்கூடியவை என்ற விடயங்கள், அதுவும் உடனடியாக 1 மாதத்துக்குள் 1 வருடத்துக்குள் செய்யக்கூடிய சொல்லப்பட்ட எந்த விடயங்களும் செய்யப்படவில்லை. இப்பொழுது வருகிற செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து 2 வருஷம் முடிவுறக்கூடிய நிலையில் இந்த 2 வருஷத்துக்கு பிற்பாடும் இவர்கள் என்ன செய்ய எதிர்பார்க்கிறார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. கடந்த 3ஆம் தேதி வடக்கு கிழக்கு மலையக தமிழ் கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள் இணைந்து இவரை சந்தித்த பொழுது நாங்கள் ஒரு சில விடயங்களை மாத்திரம்தான் முன்வைத்தோம். முக்கியமாக மாகாண சபை தேர்தல்கள் என்பது நடாத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம். அதற்கு ஆக்கப்பூர்வமான பதில் எதுவும் வரவில்லை. மாறாக பாராளுமன்ற தெரிவுக்குழு அறிக்கை வந்ததுக்கு பிற்பாடு அதை பற்றி யோசிக்கலாம் என்ற ஒரு பதில் கூறப்பட்டது. அதேபோல் காணிகள் விடுவிப்பு தொடர்பாக நாங்கள் கேட்ட பொழுதும் கூட அது முப்படையினரிடம் தாங்கள் அது பற்றின பட்டியல்கள் கேட்கப்பட்டிருப்பதாகவும் அவை கிடைத்த பின் அதை பற்றி ஆலோசிக்கப்படும் என்றும் கூறப்பட்டது. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 2 வருஷம் முடிந்துவிட்டும் இன்னும் எந்தெந்த காணிகள் விடுவிப்பதென்ற பட்டியலே அவர்களிடம் இல்லை என்ற தோரணையில்தான் ஜனாதிபதியினுடைய பதில் என்பது அமைந்திருந்தது. ஆகவே எம்மை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் கடந்த 2 வருஷத்துக்குள் செய்ய வேண்டிய பல விஷயங்களை செய்திருக்க முடியும். காணிகளை முழுமையாக விடுவித்திருக்க முடியும், மாகாண சபை தேர்தலை நடாத்தியிருக்க முடியும். மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்காக வரவு செலவு திட்டத்தில் பணம் ஒதுக்கப்பட்டிருந்தது. பழைய சட்டத்தின் பிரகாரம் விகிதாசார முறையில் தேர்தலை நடாத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒத்துக்கொண்டிருந்தன. ஆரம்பத்தில் இவர்களும் தாங்கள் வந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்றும் கூறியிருந்தார்கள். ஆனால் இவ்வாறு இருந்தும் கூட இவர்களால் இதனை செய்ய முடியவில்லை. இனிமேல் இவர்கள் இதனை செய்வார்களா? 2 வருஷம் முடிந்திருக்கிறது. அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை கீழிறங்கி கொண்டிருக்கிறது. அது சிங்கள மக்கள் மத்தியிலும் சரி, தமிழ் மக்கள் மத்தியிலும் சரி, நாள் போக போக மக்களிடமிருந்த எதிர்பார்ப்புகள் மங்கி கொண்டு போக துவங்கி இருக்கிறது. இவர்கள் காணிகளை விடுவிப்பார்களா அல்லது கைதிகளை விடுவிப்பார்களா இல்லை என்று சொல்லி சொன்னால், காணாமலாக்கப்பட்டோருக்கு பரிகாரங்கள் காணுவார்களா என்று சொல்லி சொன்னால், நிச்சயமாக மக்கள் இப்பொழுது இவர்களும் முன்னர் இருந்த அரசாங்கத்தை மாதிரி
எதுவுமே செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இழப்பு மக்கள் மத்தியில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த 2-3 வருஷங்களுக்குள் இவர்கள் 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். அதே போல் 2027ஆம் ஆண்டு 2027-28ஆம் ஆண்டுகளில் இவர்கள் உலகளவில் வேண்டிய கடன்களை மீளச் செலுத்த வேண்டியிருக்கிறது. மீளச் செலுத்த வேண்டுமாக இருந்தால் பல பில்லியன் டாலர்கள் இவர்களுக்கு மேலதிகமாக தேவையாக இருக்கிறது. அந்த டாலர்கள் இப்பொழுது முழுமையாக அவர்களிடம் கைவசமில்லை, அரைகுறையாக கொஞ்சம் இருப்பதாக கூறுகிறார்கள். இந்த நிலையில் பொருளாதார ரீதியான கஷ்டங்களையும் எதிர்காலத்தில் இவர்கள் மிக நிறையவே எதிர்கொள்ள வேண்டும் என்ற நிலைமை உருவாகி வருகிறது. அதற்கு மேலதிகமாக வறட்சி ஒரு பக்கம், சில சமயங்களில் எல்னினோ கால நிலைமை தொடர்பாக வரக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய வெள்ள நிலவரங்கள் என்பது இன்னொரு புறம். ஆகவே இயற்கை சீற்றங்கள் என்பதும் மிகப்பெரிய அளவில் இலங்கையையும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரசாங்கம் எதிர்காலத்தில் அவர்கள் கொடுத்த உறுதிமொழிகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நம்புவதற்கான எந்த அடித்தளங்களும் இல்லை. முக்கியமாக இவர்கள் மக்கள் மத்தியில் இருந்து அந்த மக்கள் மத்தியில் உருவாகி வரக்கூடிய நம்பிக்கை இனங்கள் என்பது இவர்களுடைய நிர்வாகம், இவர்கள் மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகள் மேல் ஏற்பட்ட நம்பிக்கை இனங்கள், எதையும் செய்ய முடியாமை, புதிய வேலை வாய்ப்புகள் இன்மை என்பது, மக்கள் வேலைகளை தேடி வெளிநாடுகளுக்கு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை, வாழ்க்கை செலவு உயர்வுகள் என்பது, இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் காலம் செல்ல செல்ல இவர்களுக்கு மேல் மக்களுக்கு வைத்திருந்த நம்பிக்கை என்பது குறைந்து கொண்டு போகிற பொழுது தமிழ் மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகளை இவர்கள் காப்பாற்றுவார்களா? காப்பாற்றினால் அவ்வாறு செய்யவில்லை கேட்டால் நிச்சயமாக சிங்கள மக்கள் மத்தியில் அவர்கள் வாக்கு வங்கியை இழந்து விடுவோம், இனவாத சக்திகள் மேலிழந்து குரல் கொடுக்கும் என்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இவர்கள் எதிர்நோக்கி இருக்கப் போகிறார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த அரசாங்கத்துக்கு மேல் 2 வருடங்கள் இயன்றவரை பல்வேறுபட்ட தரப்பிலிருந்தும் சொல்லப்பட்டது அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும், அவர்கள் பலவற்றை செய்வார்கள், அதனூடாக மாற்றங்களை கொண்டு வருவார்கள். ஆகவே அவர்கள் ஏனைய முன்னர் இருந்த கட்சிகளிலிருந்து வித்தியாசமானவர்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு இடதுசாரி சிந்தனைகள் கொண்டவர்கள், சமத்துவம் பற்றி பேசக்கூடியவர்கள். ஆகவே நாங்கள் அவர்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கக்கூடாது, பொறுமையாக இருந்து அவர்களுடன் பேசி இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு பகுதி மக்கள் மீது இருந்தது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு வாக்குகளும் கிடைத்தது. ஆனால் அந்த நம்பிக்கைகள் 2 வருஷம் கடந்து விட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நம்பிக்கை அற்றுப்போய் கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, இவர்கள் எதிர்காலத்தில் இதனை சிந்திக்க மாட்டார்கள். ஒரு வாக்கு வங்கி அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்காலத்தில் இவர்கள் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ வெல்ல வேண்டுமாக இருந்தால் இறுதி கட்டத்தில் தமிழ் மக்களுக்கு அதிகாரங்களோ உரிமைகளோ கொடுப்பது என்பதை சிங்கள இனவாத சக்திகளும் ஏற்றுக்கொள்ளாது. ஏவிபிக்குள் இருக்கக்கூடிய சிங்கள இனவாத சக்திகளும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் மாத்திரம் ஏதோ ஒரு புனிதமான கட்சி அல்ல, அவர்களுக்குள்ளும் இனவாத சக்திகள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களும் கூட இதனை எதிர்க்கின்ற சூழ்நிலைகள் தான் இருக்கிறது. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்க முடியாது என்பது ஒரு முக்கியமான விடயமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய இந்த கலந்துரையாடலில் முடிவெடுக்கப்பட்டது. இவர்கள் எதனையும் செய்ய மாட்டார்கள், இவர்களுக்கு மேல் தொடர்ந்தும் நம்பிக்கை வைத்திருப்பது தவறானது என்பதுடன் இதனை மக்களுக்கு நாங்கள் தெளிவூட்ட வேண்டும் என்பதும், இதற்கு எதிராக தொடர் போராட்ட நடவடிக்கைகளை சகலருடன் இணைந்து மக்களையும் அணிதிரட்டிய வகையில் என்னென்ன சாத்வீகமான வழியில் என்னென்ன போராட்டங்களை முன்னெடுக்க முடியுமோ அந்த வகையான சகல விதமான தொடர் போராட்டங்களை வருகின்ற செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஒரு தொடர் போராட்டங்களை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாவட்ட அடிப்படையிலும் சரி மாகாண அடிப்படையிலும் சரி பல்வேறுபட்ட விதமான போராட்டங்களை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அதற்கான இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய 5 கட்சிகள் சார்பாக
அதற்கான ஒரு ஏற்பாட்டு குழுவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே எம்முடன் இணைந்து இந்த விடயத்தில் பங்கு பெற்றக்கூடிய அனைவரும் இந்த விடயத்தில் எம்முடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அது ஏனைய அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் பொது அமைப்புகளாக இருக்கலாம், பல்கலைக்கழக மாணவர் அமைப்புகளாக இருக்கலாம். ஆகவே இதில் இணைந்து செயற்படக்கூடிய அனைவரும் இதில் இணைந்து செயற்பட வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானியர் சந்தோஷ் ஜாவிற்கும் தமிழ் அரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது நேற்று கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானியர் ஆலயத்தில் இடம்பெற்றது. இந்திய உயர்ஸ்தானியர் ஆலயத்தின் உத்தியபூர்வ அழைப்பின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார். கலந்துரையாடலின் போது தற்போதைய சமகால அரசியல் நிலவரங்கள் மற்றும் தமிழ் மக்களின் முக்கிய பிரச்சினைகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. நீண்ட காலமாக இழுபறை நிலையில் உள்ள மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை விரைவில் நடத்துவதன் அவசியம் மற்றும் அதன் மூலம் அதிகார பரவலாக்களை உறுதிப்படுத்துவது தொடர்பாகவும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் உள்கட்டமைப்பு திட்டங்களை முன்னெடுப்பது மற்றும் பிராந்திய அபிவிருத்தி சார்ந்த பிற முக்கிய விடயங்கள் குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. வட பிராந்தியத்தின் வர்த்தக மற்றும் போக்குவரத்து மையமாக திகழும் காங்கேசன்துறை துறைமுக திட்டங்களின் தற்போதைய நிலைமை மற்றும் அதனை மேலும் விரிவுபடுத்த பிராந்திய தொடர்பாடலை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் மேலும் பல விடயங்களை சார்ந்தும் ஆரோக்கியமான கலந்துரையாடல் நடைபெற்றது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீசவுடன் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவசர சந்திப்பொன்றை நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்பானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது வைத்தியசாலை தொடர்பாக சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அண்மையில் நடந்த சர்ச்சைக்குரிய சீருடை விவகாரத்தால் கல்முனை வடக்கு வைத்தியசாலையிலிருந்து புதிதாக நியமனம் பெற்ற இஸ்லாமிய உதவியாளர்கள் கல்முனை அஷ்டப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்களின் இடத்திற்கு பதிலாக கல்முனை வடக்கு வைத்தியசாலைக்கு ஆளணி நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனை அமைச்சர் விரைவில் சீர் செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார். அடுத்ததாக புதிதாக நியமனம் பெற்ற தமிழ் வைத்தியசாலை உதவியாளர்கள் ஒரு குறுகிய ஆரம்ப பயிற்சிக்காக அஷ்டப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்குமாறு கோரப்பட்டிருந்தனர். அஷ்டப் வைத்தியசாலை ஒரு இஸ்லாமிய ஆதிக்கம் கொண்ட வைத்தியசாலை. இப்போது தமிழ் பிள்ளைகள் அங்கு பயிற்சிக்கு செல்ல பயப்படுகிறார்கள். ஆதலால் தமிழ் பிள்ளைகளுக்கு வேறொரு இடத்தை தெரிவு செய்யுமாறு ஒரு கருத்து அமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்த அமைச்சர் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ளார். அந்த இடத்தை தமிழ் பிள்ளைகளுக்கு மாற்றித் தருவதாக ஒப்புக்கொண்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் சீருடை விடயம் மதச்சார்பற்றதாகவும் மொழி சார்பற்றதாகவும் இனச்சார்பற்றதாகவும் இருக்க வேண்டும். இலங்கையில் உள்ள அரசு உத்தியோகத்தர்கள் மதத்துக்கு ஏற்றவாறு, மொழிக்கு ஏற்றவாறு, இனத்துக்கு ஏற்றவாறு சீருடை அணிவதில்லை. சீருடை ஆராய்வதற்கும் வடிவமைப்பதற்கும் ஒரு சிரேஷ்ட குழு அமைச்சு மட்டத்தில் இயங்கி வருகிறது. சீருடை பற்றிய சர்ச்சைகள் எழும்போது அதன் இறுதி தீர்மானமே முற்றாகவும் முடிவானதுமாக இருக்கும். இந்நாட்டு மக்கள் இலங்கையர்கள் இதை பிரித்து பார்க்க முடியாது, பிரித்து பார்க்கவும் கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரம்சிங்கே என்பவர் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிப்பதற்கோ அல்லது பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கோ எந்த ஒரு முறையான திட்டமும் இல்லாத நாட்டின் பொருளாதார பேரழிவுக்கு பிரதான பொறுப்பேற்க வேண்டிய ஒரு தலைவர் என ஜனபலய அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் விதர்சன கண்ணங்கர தெரிவித்தார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டமாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் 2028 ஆண்டில் கடன் மீளச் செலுத்த தொடங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் எதிர்பார்ப்புகளின்படி நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்க வேண்டும் என்றும் தற்போது இலங்கை மத்திய வங்கியின் கணிப்புகளின்படி இந்த ஆண்டின் இறுதி கையிருப்பில் 8 பில்லியன் டாலர்களாக மட்டுமே இருக்கும் என்றும் ரணில் விக்ரம்சிங்கே கூறுகிறார். இதன் மூலம் 2027 மார்ச் மாதத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் முடிவுக்கு வந்த பின்னர் அரசாங்கம் நிதி நெருக்கடிக்கு உள்ளாகும் என்றும் அதனால் அரசாங்கம் 22வது அரசியலமைப்பு திருத்தம் போன்ற விடயங்களில் கவனம் செலுத்தாமல் அந்நிய செலாவணியை பெருக்குவது குறித்து சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் கூற முற்படுகிறார். ஆனால் ரணில் விக்ரம்சிங்கே இந்த நாட்டின் பொருளாதார ஆலோசகராக மாற முயல்வதும் அவரை பொருளாதாரத்தை மீட்டெடுத்தார் என்று பரப்புவதும் ஒரு கட்டுக்கதையாகும். 2015 நல்லாட்சி காலத்திலிருந்தே ரணில் விக்ரம்சிங்கே பின்பற்றிய பொருளாதார கொள்கைகளே நாட்டில் பாரிய பொருளாதார நெருக்கடியையும் மக்கள் போராட்டத்தையும் உருவாக்க வழிவகுத்தன. மத்திய வங்கி கொள்ளைக்கு பொறுப்பு கூற வேண்டிய ரணில் விக்ரம்சிங்கவுக்கு பொருளாதாரம் குறித்த சரியான புரிதல் எதுவும் இல்லை. அவர் எப்போதும் தீவிர நவதாராளவாத கொள்கைகளின் மூலம் மக்கள்
மக்கள் மீது அதிக வரிகளை சுமத்தி பொது சொத்துக்களை தனியார் மயப்படுத்தி மக்களை துன்புறுத்துகிறார். மக்களின் அறகலிய போராட்டத்திற்கு பின்னரும் ரணில் விக்ரமசிங்கே செய்தது ராஜபக்சக்கள் உள்ளிட்ட ஊழல்வாதிகளை பாதுகாத்ததே தவிர நாட்டின் பொருளாதாரத்தை சரியான பாதைக்கு கொண்டு சென்றதல்ல. அத்துடன் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அவரது மனைவி ஆகியோர் மேற்கொண்டதாக கூறப்படும் 2023 செப்டம்பர் மாத பிரிட்டனுக்கான தனிப்பட்ட பயணத்துக்காக பொதுப்பணம் 67 லட்சத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது தொடர்பாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு நடவடிக்கைகளில் சட்டமா அதிபர் மந்தகதியில் செயற்படுவது சந்தேகத்துக்குரியதாகும். சிரேஷ்ட சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தேவையான பரிந்துரைகளை வழங்கிய போதிலும் பிரதம நீதியரசர் எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஓய்வு பெறும் வயது காலத்தை கடத்தும் தந்திரம் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்குள் செயல்படுகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. இதில் அவரது முன்னாள் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவின் பெயரும் தொடர்பு பட்டுள்ளது. எதிர்காலத்தில் கைது செய்யப்பட உள்ள மற்றும் தண்டனை பெற உள்ள ஊழல் மிக்க எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளை காப்பாற்றுவதற்காகவே ரணில் விக்ரமசிங்கே பொருளாதார பீதியை உருவாக்கி மீண்டும் அரசியல் தஞ்சம் அளிக்க முயற்சிக்கிறார். ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்திற்கு நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வது குறித்து தெளிவான பார்வையும் திட்டமும் உள்ளது. 2028 ஆண்டளவில் சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்க்கும் $15 பில்லியன் அந்நிய செலாவணி கையிருப்பு இலக்கை அடைந்து நாட்டை மீண்டும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு செல்ல இந்த அரசாங்கத்தால் முடியும் என்று அவர் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன பிரதம நீதியரசரை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்துள்ளார். இது பாராளுமன்ற நிலையில் கட்டளையின் பிரகாரம் முற்றிலும் தவறாகும். இது தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிலைப்பாடு என்ன? நீதித்துறை அரசியல் மயப்படுத்திய ராஜபக்சக்கள் இன்று நீதித்துறை சுதந்திரம் பற்றி பேசுவது நகைப்புக்குரியது என தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சபைக்கு வருகிறார், சிறிது நேரம் பேசுகிறார், அதற்கு பதிலளிக்க முற்படும் போது சபையிலிருந்து ஓடிவிடுகிறார். இதனையே பழக்கமாக கொண்டுள்ளார். நீதித்துறையின் சுதந்திரம் பற்றி நாமல் ராஜபக்ச பேசுகிறார். இவரது அரசாங்கம் 2013 ஆண்டு அப்போதைய பிரதம நீதியரசர் ஸ்ராணி பண்டாரநாயக்கவை சட்டவிரோதமான முறையில் பதவியை நீக்கியதை நாட்டு மக்கள் மறக்கவில்லை. ராஜபக்சக்கள் நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்தியதையும் அழுத்தம் பிரயோகித்ததையும் நாட்டு மக்கள் மறக்கவில்லை. தாஜுடின் படுகொலையை மறக்கடிக்க செய்ய நாமல் ராஜபக்ச முயற்சிக்கின்றார். ஆனால் நாட்டு மக்கள் அதனை மறக்கப் போவதில்லை. வெள்ளை ஆடை அணிந்த குற்றவாளி இவர். இன்று நீதித்துறை சுதந்திரம் பற்றி பேசுகிறார்கள். இவர்கள்தான் வெள்ளை வேன் கலாச்சாரத்தை உருவாக்கினார்கள். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுத்த போது பாம்பு கடித்து விட்டதாக குறிப்பிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர் இன்று நீதித்துறையின் சுதந்திரம் பற்றி பேசுகிறார். அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தம் தனிநபரை இலக்காக கொண்டு உருவாக்கப்பட்டதல்ல. நீதிமன்ற கட்டமைப்பை நடைமுறைக்கு சாதகமான வகையில் மாற்றி அமைப்பதற்காகவே இந்த திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன பிரதம நீதியரசரை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்துள்ளார். இது பாராளுமன்ற நிலையில் கட்டளையின் பிரகாரம் முற்றிலும் தவறாகும். இது தொடர்பில் சட்டத்திறனிகள் சங்கத்தின் நிலைப்பாடு என்ன? ரோஹிணி கவிரத்னவின் கருத்தை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வரவேற்றுள்ளார். இன்று இந்த இரு தரப்பும் ஒன்றிணைந்து செயற்படுகிறார்கள் என்றார். பல்கலைக்கழக மாணவர்களில் கணிசமான தொகையினர் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக பேராசிரியர் அமில இசூரு தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக பாடநெறிகளை கைவிட்டு வெளியேறும் ஆண் மாணவர்களில் 70% முதல் 80% வரையிலான பெரும்பான்மையினர் ஏதேனும் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என்பது தெரிய வந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாவது தொடர்பான முழுநாடு ஒன்றாக தேசிய இயக்கத்தின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது பேராசிரியர் இதனை குறிப்பிட்டார். நபர்கள் தொடர்ந்து போதைப் பொருளை நாடிச் செல்வது அதிலிருந்து கிடைக்கும் ஏதேனும் ஒரு மகிழ்ச்சிக்காகவோ அல்லது வேறு காரணத்திற்காகவோ அல்ல. மாறாக போதைப் பொருள் பயன்பாட்டை நிறுத்தும் போது ஏற்படும் திரும்பப் பெறல் அறிகுறிகளை கட்டுப்படுத்துவதற்காகவே ஆகும் என பேராசிரியர் சுட்டிக்காட்டுகின்றார். தொடர்ச்சியாக போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் உடலுக்குள் ஏற்படும் இந்த திரும்பப் பெறல் அறிகுறிகளை கட்டுப்படுத்தும் தேவை காரணமாகவே மாணவர்கள் உட்பட எந்த ஒரு நபரும் தொடர்ந்து போதைப் பொருளை பயன்படுத்த தூண்டப்படுகின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அத்துடன் தற்போதைய சூழ்நிலையில் நாட்டின் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்குவதற்கு கடத்தல்காரர்கள் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் இதன் போது கூறினார். மேலும் பாடசாலை அமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகள் மற்றும் பல்கலைக்கழக அமைப்பிற்குள்ளும் பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு பழக்கப்படும் மற்றும் அடிமையாகும் அதிக போக்கு காணப்படுவதாக அவர் வலியுறுத்தினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் எந்த ஒரு நபரும் தொடர்ச்சியாக போதைப் பொருளை பயன்படுத்துவது போதைப் பொருளிலிருந்து கிடைக்கும் என்பது அவர்கள் கூறும் மகிழ்ச்சிக்காகவோ அல்லது வேறு காரணத்திற்காகவோ அல்ல.
போதைப் பொருள் பயன்பாட்டை நிறுத்தும் போது ஏற்படும் திரும்பப் பெறல் அறிகுறிகளை கட்டுப்படுத்துவதற்காகவே அவர்கள் தொடர்ந்து போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்கள். இப்போது நமது பல்கலைக்கழகத்தில் தமது பாடநெறியை தொடர முடியாமல் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறும் மாணவர்களை எடுத்துக்கொண்டால் ஆண் மாணவர்களில் 70% முதல் 80% வரையானவர்களுக்கு அந்த நிலைமை ஏற்படுவதற்கு காரணம் ஏதேனும் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானமையே ஆகும். இலங்கையில் தற்போது நமது பிள்ளைகளை போதைப் பொருளுக்கு அடிமையாக்க இந்த போதைப் பொருள் வியாபாரிகள் பெரும் முயற்சி செய்து வருகின்றனர். பாடசாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகள் பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு பழக்கப்படுவதில் ஒருவித போக்கு காணப்படுவதை காட்டுகின்றன. பல்கலைக்கழகங்களில் உள்ள பிள்ளைகளை போதைப் பொருளுக்கு பழக்குவதிலும் ஒருவித போக்கு காணப்படுவதை எம்மால் பார்க்க முடிகிறது என்று குறிப்பிட்டார். உயர்கல்வி வாய்ப்பை பெறாத 2023, 2024 மற்றும் 2025 ஆண்டு மாணவர்களுக்கு தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி பயில்வதற்காக அரசாங்கத்தினால் வட்டியில்லாத கடன் வழங்கும் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இக்கடனுக்காக அதிகபட்சமாக 15 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதுடன் கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு 7 ஆண்டுகள் அவகாசம் அளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட 16 தனியார் பல்கலைக்கழகங்களில் 130 பாடநெறிகளின் கீழ் பட்டப்படிப்பல்லது தேசிய மட்டத்திலான டிப்ளோமா படிப்புகளை மேற்கொள்வதற்கு மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இலங்கை முழுவதிலும் முன்னெடுக்க எதிர்பார்க்கப்படும் இந்த திட்டத்தின் முதற்கட்டம் செப்டம்பர் 3 களுத்துறை மாவட்ட செயலகத்தில் ஆரம்பமாகியுள்ளது. அதேவேளை கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சு, மாவட்ட செயலகங்கள் மற்றும் தேசிய பிரதேச செயலகங்கள் இணைந்து இந்த திட்டத்தை ஏற்பாடு செய்வதாக களுத்துறை மாவட்ட செயலாளர் சுனந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட உலர் இஞ்சி, ஏலக்காய் மற்றும் பூச்சிக்கொல்லி திரவம் அடங்கிய போத்தல்கள் அடங்கிய பெருந்தொகை பொருட்கள் தலவில கடற்கரையில் வைத்து கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படையினரால் கற்பிட்டி தலவில கடற்கரை பகுதியில் இன்று முற்பகல் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது கடற்கரை பகுதியில் கைவிடப்பட்டிருந்த சந்தேகத்துக்கிடமான 16 பொதிகள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன. அந்த பொதிகளுக்குள் இருந்து சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 591 கிலோகிராம் உலர் இஞ்சி துண்டுகள், 75 கிலோகிராம் ஏலக்காய் மற்றும் பூச்சிக்கொல்லி திரவம் அடங்கிய 300 போத்தல்கள் என்பன கண்டெடுக்கப்பட்டன. இதற்கமைய கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்ட இந்த பொருட்கள் தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளுக்காக கற்பட்டி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ராஜகிரியவில் அமைந்துள்ள ஞானசார தேரரின் விகாரையின் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தனது சேவை துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். குறித்த உத்தியோகத்தர் கடந்த சில நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தரமற்ற மோட்டார் சைக்கிள் தலைக்கவசங்களை விற்பனைக்காக காட்சிப்படுத்தியிருந்த கொழும்பு பகுதியில் உள்ள வர்த்தக நிறுவனம் ஒன்றிற்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கடை இலக்கம் 5 பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் கொழும்பு மாவட்ட செயலகத்தின் விசாரணை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கொழும்பு 10 ஜெயந்த வீரசகர மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த நிறுவனத்திலிருந்து SLS 517 தரச்சான்று முத்திரை இல்லாத LSS ரக மோட்டார் சைக்கிள் தலைக்கவசங்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த தலைக்கவசங்கள் 1800 ரூபாய் விலையில் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிரதிவாதியான நிறுவனம் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நீதிமன்றம் 2 லட்சம் ரூபாய் அபராதத்தை விதித்துள்ளது.